ஆதாரம் 14ஆம் ஆண்டு மார்ச் 2014 இதயக்கனி மாத இதழ் எம்ஜிஆரின் முதல் அரசியல் மேடை பேச்சு. நேற்று இன்று நாளை வெளியீடு விவகாரம். போலீஸ் ஐஜியை இழிவுபடுத்திய கருணாநிதி. நேற்று இன்று நாளை வெளியீடு விவகாரம். போலீஸ் ஐஜியை இழிவுபடுத்திய கருணாநிதி. திருச்சி மாவட்ட எம்ஜிஆர் மனிதநேய மன்ற தலைவரும் இதயக்கனி வாசகருமான ஆர். பிளாட்டோவின் தந்தை ராஜகோபால் 1974 திருச்சி பேலஸ் திரை அரங்கில் வெளியான நேற்று இன்று நாளை படத்திற்கான நுழைவுச் சீட்டு அசல் கூப்பனை நமக்கு அனுப்பி வைத்தார். அது பற்றி அவரிடம் கேட்டபோது அன்றைய நிகழ்வுகளை பற்றி நம்மிடம் விவரித்தார். அப்போது நேற்று இன்று நாளை வெளியீடு காரணமாக அரசியல் சூழ்நிலைகள் பரபரப்பாக இருந்தது. அந்த படம் வெளிவரக்கூடாது என்பதற்காக திமுகவும் அதை சார்ந்த கட்சிகளும் தமிழ் அமைப்புகள் என்ற பெயரில் இன துவேஷத்தை பெரிதுபடுத்தி போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தன. நடிகர் அசோகன் அன்று ஐஜியாக இருந்த அருளிடம் சென்று தன் படம் வெளிவர உரிய பாதுகாப்பு அளித்து உதவும்படி கேட்டுக்கொண்டார். ஐஜி அருளும் ஆவண செய்வதாக கூறி அனுப்பி வைத்தார். அதன்படி நேற்று இன்று நாளை வெளியான திரை அரங்குகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்தனர். 12/7/74 அன்று காலை அகில இந்திய வானொலியின் காலை செய்தியில் 7:15 முதல் 7:25 வரை அதிமுக நிறுவனரும் திரைப்பட நடிகருமான எம்ஜிஆர் நடித்த நேற்று இன்று நாளை இன்று முதல் வெளியாகிறது. இந்த பட வெளியீடு சமயத்தில் படம் பார்க்க வரும் அனைவருக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும். திரையரங்குகளுக்கும் பாதுகாப்பு தேவை என்று படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான S.A. அசோகன் தமிழக காவல்துறையின் ஐஜி அருளை சந்தித்து கேட்டுக்கொண்டார். அதன்படி நேற்று இன்று நாளை வெளியாகும் அனைத்து திரை அரங்குகளுக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று ஐஜி அருள் உத்தரவிட்டார் என்று செய்தி இடம் பெற்றது. இதனால் எங்களுக்கு முன்னதாக வழங்கப்பட்ட படத்தின் கூப்பனை பாதுகாப்புக்கு வந்த போலீசார் ஏற்க மறுத்ததால் அனைவரும் வரிசையில் நின்று புதிதாக நுழைவுச் சீட்டு வாங்க வேண்டியதாயிற்று. இத்தகைய சூழ்நிலையே படத்திற்கு பெரிய விளம்பரமாக அமைந்தது. ஆயிரத்தி 1974 வெளியான நேற்று இன்று நாளை டிக்கெட் கூப்பன். திருச்சி பேலஸ் திரை அரங்கில் நேற்று இன்று நாளை சிறப்பு காட்சி அடையாளச் சீட்டு. நேரம் காலை 6 மணி. நாள் 12/7/74. 4ஆம் வகுப்பு சீட் நம்பர் 48. திருச்சி நகர எம்ஜிஆர் தலைமை மன்றம். குறிப்பு: இந்த அடையாளச் சீட்டை பேலஸ் திரை அரங்கில் அந்தந்த வகுப்புக்குரிய கவுண்டரில் காண்பித்து டிக்கெட்டுக்குரிய தொகையினை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். திருச்சியில்
எம்ஜிஆரது பழைய படங்களை திரையிடுவதற்கு கூட அன்றைய திமுக அரசு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வந்தது என்றார் ராஜகோபால். ஆளும் திமுகவின் அராஜகத்திற்கு துணை போகாத ஐஜி அருள் நேற்று இன்று நாளை வெளியீடு விவகாரத்தில் செயல்பட்ட விதத்தை விமர்சிக்கும் வகையில் கருணாநிதியின் முரசொலி நாளிதழில் எம்ஜிஆரின் சட்டை பையில் ஐஜி அருள் இருப்பதைப் போன்று கார்ட்டூன் வெளியிட்டிருந்தனர். அன்றைய சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்தவர் ஷெனாய். அவர் முழுக்க திமுக சார்பு அதிகாரியாகவே தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். திமுக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் எவ்வளவு தொல்லைக்கு உட்படுத்த முடியுமோ அத்தனையும் செய்து காட்டி திமுக தலைமையை மகிழ்வித்தார். திமுகவினரும் அதற்கு அஞ்சாமல் மேடையில் அவரது சொரூபத்தை அம்பலப்படுத்தி அதை பத்திரிகைகளிலும் இடம் பெற செய்தார். பழைய செய்தி என்றாலும் மக்களுக்காக அவர்கள் இன்றைய இளைஞர்களும் வாலிபர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பழைய புஸ்தகங்களில் இருந்து சேகரித்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். ஜான் பாஸ்கோ.